நீங்க பூரா இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தான். நீங்க ஒரு பட்டன் அமைக்கிருப்பீங்க. உங்களை மாதிரி எத்தனை பேர் பட்டன் அமுக்குனாங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் எந்த பட்டன் அமுக்குனாங்கன்னு தெரியாது. நம்பர் அமுக்குனவனும் நகத்தை கடிச்சு உட்காந்துருக்கான், நம்பர் அமுக்கு சொல்லி கேட்டோம் நகத்தை கடிச்சு உட்காந்துருக்கேன். என்னாச்சுன்னே தெரியாது. நானே யோசிச்சேன், நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசலாமா அப்படின்னு எனக்கு டவுட் வந்துச்சு. எப்ப அரசியல்வாதிகள்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ, எப்ப நடிகர்கள்லாம் அரசியல்வாதி ஆரம்பிச்சிட்டாங்களோ, அப்ப நம்ம வந்து வரல ஒன்றும் பெரிய தப்பு இல்லை அப்படின்னு பார்த்தேன். நம்மளும் பேசிடுவோம், அப்படி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 22-25 வயசு பையன் வந்து என்கிட்ட 500 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் இருக்கு, 600 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் இருக்குன்னா அது வந்து நமக்கு கேட்கறதுக்கு ரொம்ப காமெடியா இருக்கும், ஆனால் சாத்தியமான. ஆனால் நம்ப மாட்டீங்க, சார்லாம் கோச்சுக்கிட போறாரு, என்னெல்லாம் பேசுறாங்க பாரு. நான் எவ்வளவு தொண்டை தண்ணி யூஸ் பண்ணி என் பேச்சை கேட்டு காப்பி பண்ணி பேசினா 1,00,000 பேர் பாக்குறாங்க, நான் பேசினா 300 பேர் பாக்குறாங்க. அவருடைய வழி எனக்கு தான் தெரியும். அம்பானியுடைய திருபாய் அம்பானியோட குடும்பத்துல வந்து சொத்து 2ஆ பிரிக்கப்பட்டது. திருபாய் அம்பானியோட குடும்பத்துல 2ஆ பிரிச்சு முகேஷ் அம்பானிக்கும் அனில் அம்பானிக்கும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து சொத்து பிரிப்புல தலையிட்டு பண்ணார். ஏன்னா அவ்வளவு பெரிய குடும்பம், அவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு பாருங்க, ஒரு 20 வருஷம் கழிச்சு அனில் அம்பானி திவால் ஆயிட்டார், முகேஷ் அம்பானி எங்கேயோ போயிட்டாரு. ஜஸ்ட் ஒரு 2-3 நாள் முன்னாடி தான் அதானிட்ட நம்பர் 1 பொசிஷனை ஸ்கிப் பண்ணாரு. அப்ப ஒரே குடும்பம், ஒரே வித்து, அண்ணன் தம்பி 2 பேரு. அனில் வந்து வேற மாதிரி போயிருச்சு அந்த அனில். இன்னொரு மொமெண்ட், a very important moment. 50 lakh on a check that is being presented by Enrich Money to Market Academy. வெல்கம் டு த இன்வெஸ்டார் அவேர்னஸ் கான்க்ளேவ் 2nd edition. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஈவெண்ட்டை, இன்னும் சொல்லப்போனால் சவுத் இந்தியாவோட லார்ஜஸ்ட் இன்வெஸ்டார் அவேர்னஸ் ஈவெண்ட் சென்னையில் இன்னைக்கு நடக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனை நம்ம இன்வைட் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் ஏஐ எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதோ, எந்த அளவுக்கு தேவையாக உள்ளதோ, அதே மாதிரி இந்த ஐஏவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்க போகுது. எல்லாரும் ரொம்ப தேவைப்படுற விஷயமாக இருக்க போகுது திஸ் இன்வெஸ்டார் அவேர்னஸ். ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்ஸுக்கு வந்திருக்க எல்லாரும் எந்த அளவுக்கு இதில் பயன்பெற போகிறோம் அப்படின்றது வந்துட்டு சொல்ல வார்த்தைகளே இல்லை. நிறைய லேர்னிங் இருக்க போகுது, அது நம்மளை சார்ந்தவங்களையும் இம்பேக்ட் பண்ண போகுது. ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக we invite the man behind Market Academy, a platform dedicated to financial education and investor empowerment in Tamil Nadu. Please give a warm welcome to Mr. Chellappa Sir avargal, co-founder Market Academy. It gives me a great pleasure to extend a warm and heartfelt welcome to all of you to the Investor Awareness Conclave 2026. We are truly honored to have such a distinguished gathering of participants, experts, and press and media and organizers, sponsors who have come together with a common goal, enhancing financial knowledge and promoting smart investment decisions. In today's fast-changing financial world, awareness is the first step toward empowerment. Making informed investment choices not only helps in securing our future, but also contributes to overall economical growth. This program has been thoughtfully organized to guide individuals in understanding the basics of investing, imagining risks, managing risk, and avoiding common financial mistakes. I would like to take this opportunity to welcome my esteemed speakers and resource persons whose expertise and experience will provide valuable insights into various aspects of investments. Your presence adds immense value to this event. I also extend my sincere appreciations to all the participants for taking time out of your busy schedules to be part of this initiative. Your willingness to learn and grow financially is truly commendable. Let us make the most of this program by actually participating, asking questions, and gaining practical knowledge, and we can apply in our daily lives. Once again, I welcome you all. ஏன் என்ற கேள்வியை எப்போதும் கேட்பவர், தான் என்ற எண்ணம் எப்போதும் இல்லாதவர், தெளிவான சிந்தனை, தீர்க்கமான முடிவு, விவாத மேடையாக இருந்தாலும் சரி, நேர்காணலாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் நேர்கொண்ட பார்வையால அவரோட கருத்தை மக்கள் மனசுல பதிய வச்சிருவாரு. தமிழ்நாட்டோட one of the respected voices, one of the powerful voices. Can we have a huge round of applause for television anchor, senior journalist Mr. Rangaraj Pandey sir avargal.
I would like to call Ponmudi sir onto the stage, please. Founder and CEO of Enrich Money. உங்களை மாதிரி தான் நானும் கன்ஃபியூஸ் ஆகிருக்கிறேன். இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை அப்படின்னு. எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுல, சும்மா தானே இருக்கிறோம். என்ரிச் மணியில் கூப்பிட்டாங்க, சரி நம்ம மணியை ஏதாவது என்ரிச் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நானும் கிளம்பி வந்துட்டேன். அநேகமாக இந்த மொத்த கேங்லேயே டிமேட் அக்கௌண்ட் இல்லாத ஒரே ஆளை நான் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். நிறையா சம்பாதிச்சிட்டிங்கண்ணே, அதனால் டிமேட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்றார். அப்போ பாயிண்ட் என்ன வருது? டிமேட் அக்கௌண்ட்டே இல்லாமல் சம்பாதிக்கலாம்னா காலையிலேருந்து என்னடா பேசிக்கிட்டு இருந்தோம் நம்ம அப்படின்னு கேள்வி வருது. அவ்வளோதான் அதில் கேம் இருக்குது. பணம் சம்பாதிக்கிறத ஒரு பேசிக்கான ஐடியாவை வைக்கலாம். அது எப்படி சம்பாதிக்கலாம்னா நிறைய வழிகள் இருக்குது. எப்படி செலவழிக்கலாம்னா அதுக்கும் நிறைய வழிகள் இருக்குது. சம்பாதிச்சாதான் செலவழிக்க முடியும். உங்கள் எல்லாரையும் போலவே எனக்கும் ரொம்ப சின்ன வயசுலேருந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை. ஐ ஆல்வேஸ் யூஸ் டு சே ஐ வாண்ட் ஹியூஜ் மணி, பட் ஹானஸ்ட் மணி அப்படின்னு ரெண்டாவது வார்த்தையும் சேர்த்து சொல்லேன். எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததுனால அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்திருக்கு. அது யூ நீட் மணி, ஹியூஜ் மணி, ஹானஸ்ட் மணி, கிட்டத்தட்ட ஒரு கான்ட்ரடிக்ஷன் மாதிரி வந்து நிற்குது. ஏன்னா இன்றைக்கி நம்ம உலகத்தில் பார்க்குறோம், பணம் சம்பாதிச்சவன் மேலே யாருக்காவது மரியாதையாக இருக்கான்னு பார்க்கணும். பணம் சம்பாதிச்சவனுக்கு சந்தோஷமாக இருக்கும், நம்ம பெரிய வரல. பணம் பாரு நேற்று வரைக்கும் எப்படி இருந்தான். நம்ம பிரதர் சொன்னார்ல, 3 தடவை சொன்னார், நான் வில்லேஜ்லேருந்து வந்திருக்கேன். அந்த வில்லேஜில் ஒருத்தர் உட்காந்துருப்பான் அந்த ஆலமரத்தடியில், எப்படி இருந்தான் இவெல்லாம். இப்போ பாரு என்ன பேசிகிட்டு இருக்கான் பாரு, கோட் சூட் போட்டு, அப்படி ஒரு நாள் இருக்கப்பா. அப்போ நம்ம வந்து பெரிய ஆள் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு மனநிறைவு இருக்குதோ இல்லையோ. ஒரு 10 பேர் சுற்றி உட்காந்துட்டு, டேய் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நீ தேரோட்டத்தில் நீ ஆடினெல்லாம் பார்த்துருக்கேன்டா அப்படிமா. ஆமாம் பார்த்துருக்கேன், நம்மளே எல்லாரும் முன்னாடி சொல்லிடுறது. அப்போ ரொம்ப ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் கட்டாயம் பணம் சம்பாதிக்கிறது. பொருளிலாருக்கு இவ்வுலகு இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. கையில் காசு இல்லைன்னா இந்த உலகத்தில் உனக்கு மரியாதையே இல்லை அப்படின்ற. இந்த உலகம், இந்த மரியாதை இல்லைன்னு கூட சொல்ல, இந்த உலகமே உனக்கு கிடையாது, இந்த பக்கம் இவ்வுலகு இல்லைன்றார். உனக்கு இந்த ஏரியா கிடையாதுப்பா, ஓடி போயிரு அப்படின்றார். அப்போ பணம் தான் வந்து காசை தான் கடவுளடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணம் சம்பாதிச்சிட்டவன் போய் கேளுங்க, பணத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது தம்பி, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படி. அப்போ பணத்தில் ஒன்றும் பெரிய நிம்மதி இல்லை, பணத்தில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்கிறோம். எப்படி இருப்பான் பார்த்தீங்கன்னா, நல்ல பணம் சம்பாதிச்சவனா இருப்பான். இப்போ நானே யோசித்தேன், நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி, இன்டர்நேஷ்னலாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் பற்றி இதெல்லாம் நம்ம பேசலாமா அப்படின்னு. அப்போ அதெல்லாம் நம்ம பேசலாமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இப்போ எனக்கு தைரியம் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான். எப்போ அரசியல்வாதிகள்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ, எப்போ நடிகர்கள்லாம் அரசியல்வாதி ஆரம்பிச்சிட்டாங்களோ, அப்போ நம்ம வந்து வரல ஒன்றும் பெரிய தப்பு இல்லை அப்படின்னு பார்த்தேன். நம்மளும் பேசிடுவோம் அப்படி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சொல்ல முடியாது என்ன நடக்கும்னு. நீங்கள் பூரா இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் ஒரு பட்டன் அமுக்கியிருப்பீங்க, உங்களை மாதிரி எத்தனை பேர் பட்டன் அமுக்கினாங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் எந்த பட்டன் அமுக்கினாங்கன்னு தெரியாது. நம்பரை அமுக்கினவனும் நகத்தை கடிச்சு உட்காந்துருக்கான், நம்பரை அமுக்க சொல்லி கேட்டோம்னா நகத்தை கடிச்சு உட்காந்துருக்கான், என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு. பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான சஸ்பென்ஸான கேம். அப்படிலாம் வந்து ஸ்டாக்கில் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் அமுக்குனா உடனே மறுநாள் காலையில் தெரிஞ்சு இருக்குதா இல்லையான்னு. இதுதான் 23ஆம் தேதி பட்டன் அமுக்குனா 4ஆம் தேதி தான் ரிசல்ட் வரும்னா என்னப்பா அது பயங்கரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து ஒரு 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 எதிர்காலத்தை கணிக்க முடியாத விஷயம்தான் இந்த த்ரில்லை கொண்டு வந்து நிற்குது. இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் ஏன் வந்து ஒரு பெரிய த்ரில் வந்து நிற்குதுன்னா, அந்த கணிக்க முடியாத தன்மை தான். நம்ம எல்லாருக்குமே பேசிக்கலாக ஒரு நேச்சர் உண்டு. எதை முடியாதுன்னு சொல்கிறோமோ அதை நம்ம செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு ஒரு அடம் பேசிக்கலாக இருக்கும். அப்போ இதை கணிக்க முடியாதுன்னு சொல்லும்போது தான் வந்து இது வந்து இன்னும் நிறைய வர்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம இந்தியாவுடைய ஷேர் மார்க்கெட் ஒட்டு மொத்தமாக படுத்தா கூட, ஒட்டு மொத்தமாக ஒன்றும்லாம் நாளை காலையில் ஒன்றும்லாம் போயிடுச்சு, ஷேர் மார்க்கெட்டே மூடிட்டாங்கலாம், பூட்டு காணுமா சாவி காணுமான்னு சொல்லி சொன்னால் கூட இந்தியா ஒன்றும் வீணாக போயிடாது. ஏன்னா இன்னமும் கிட்டத்தட்ட 80% ஆஃப் பாப்புலேஷன் வந்து இதுக்கு வெளியே தான் இருக்குது. இதில் சம்மந்தம் நம்ம என்னைய மாதிரி தான் உட்காந்துருக்கு. எந்த சம்மந்தம் ஷேரா மார்க்கெட்டா ஒன்றுமே என்னப்பா அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கேன். உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் பதவியில் இருந்தபோது அணுகுண்டு சோதனை பொக்ரான் 2 அப்படின்னு அணுகுண்டு சோதனை நடத்துனாங்க. அப்படி அணுகுண்டு சோதனை நடத்தின உடனே அமெரிக்கா நமக்கு வந்து பொருளாதார தடை விதிச்சது, சாங்ஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பொருளாதார தடை விதிச்சது. பொருளாதார தடை என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கான பொருட்கள்லாம் வராது அப்படின்னு.
நம்ம பாரத பிரதமர் அப்போ இருந்தவர் வந்து அமெரிக்கன் ஸ்டைல்லே தான் அதை அறிவிச்சார். ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம அணுகுண்டு சோதனை பண்ணது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம அணுகுண்டு சோதனை நாம் அறிவிக்கிற வரைக்கும் உலகத்துக்கே தெரியாது. அவ்வளோ சைலண்ட்டாக போனோம். நம்ம வந்து சாதாரண ஒரு லட்சுமி பட்டாசே சைலண்ட்டாக போட முடியாது, ஒரு அணுகுண்டே சைலண்ட்டாக போட்டிருக்காங்கன்னா எவ்வளோ விவரமாக வேலை பார்த்துருப்பாங்க பார்த்துக்கங்க. அமெரிக்காவுடைய சேட்டலைட் வந்து இந்த பில்டிங்கை மேலே சுற்றிக்கிட்டு இருக்கு, ஒரு இன்ச்சு பாக்கி இல்லாமல். அப்போ எவ்வளோ விவரமாக போட்டிருப்பாங்க அப்படிங்கிற பாருங்க. அப்போ நம்ம வாஜ்பாய் அவர்கள் அமெரிக்கன் ஸ்டைல்லையே 2 கொடியை வச்சுக்கிட்டு நடுவில் உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுத்த போது தான் நம்ம அணுகுண்டு சோதனை பண்ணோங்கிறது உலகம் தெரிஞ்சது. அவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா பண்ணோம். அப்போ வந்து பெரிய அளவில் வந்து எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்கா நமக்கு சாங்ஷன் போட்டாங்க. நம்ம வந்து இனிமேல் இந்தியாவுக்கு வந்து நாங்கள் பொருட்கள் கொடுக்க மாட்டோம்னு ஒரு தடையை விதிச்சாங்க. நம்ப மாட்டீங்க, இந்தியா அதுக்கு ரியாக்ட் பண்ணவே இல்லை. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லாபிஸ்ட், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனட் மெம்பர்ஸ், பார்லிமெண்டரியன்ஸ் எல்லாம் சேர்ந்து சண்டை போட்டு நம்ம எந்த கோரிக்கையும் வைக்காமல் இந்தியா மீதான சாங்ஷனை வந்து ரிவோக் பண்ணாங்க அமெரிக்கா. என்ன காரணம்னு, அங்கே நம்மளுடைய ஆட்கள் பூரா நமக்கு ரெப்ரசன்டேட்டிவ் உட்காந்த முறை சொன்னான், சார் அவன்கிட்ட பேஸ்ட்டு தரமாட்டேன், ப்ரஷ்ஷு தரமாட்டேன்னு சொன்னால் வேப்பங்குச்சி தேய்ச்சிட்டு போயிடுவான் சார், அவங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது சார், நம்ம தான் சார் விற்கணும், அவன் சாம்பலை தேய்ச்சிட்டு போயிட்டே இருப்பான், இதாண்டா சரி சொல்லி வச்சிருப்பான், ஆளும் மேலும் பல்லு குருதி 4ம் 2ம் சொல்லு குருதின்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க சார், அவங்க வந்து இப்போ குச்சி வச்சு தேய்ச்சி போயிடுவாங்க சார் அப்படின்னு. அவங்க நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரியாது. 140 கோடி பேர், லார்ஜஸ்ட் மார்க்கெட் குளோபலாக. ஏன்னா சைனாவில் நீங்கள் எந்த பொருளையும் விற்க முடியாது, அவனே வச்சு விற்றுட்ருக்கான், அவனே உலகத்து பூரா விற்றுட்ருக்கான். மேட் இன் சைனான்னா நம்மளாம் பூரா பயந்துருவோம். அந்த மாதிரி வந்து பெரிய அளவுக்கு ப்ராடக்ட் அவனே விற்றுட்ருக்கான். அப்போ உலக நாடுகளில் ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணால் அதை வாங்கிறதுக்கான ஆள் யார் அப்படின்னா அது இந்தியன்ஸ் தான். 140 கோடி பேர் இருக்கக்கூடிய மார்க்கெட். ஏஐ உள்பட எதுவாக இருந்தாலும் அதில் நம்பர் 1 நம்மால் இருப்பான். என்ன ஒரே பிரச்சனை, நம்ம ஊரில் இருக்க மாட்டான், அவன் வெளிநாட்டில் இருப்பான், அவ்வளோதான் இருக்கு. அப்போ அவனுக்கு என்ன மண்டை இருக்குது, மசாலா இருக்குது, அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு இங்கே எல்லாம் அது வந்து வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னு அதான் தெரியுது. நம்ம நண்பர் சொன்னார்ல, நான் எவ்வளோ தொண்டை தண்ணி யூஸ் பண்ணுறேன், என் பேச்சை கேட்டு காப்பி பண்ணி பேசினா 1,00,000 பேர் பார்க்குறாங்க, நான் பேசினா 300 பேர் பார்க்குறாங்க. அவருடைய வழி எனக்கு தான் தெரியும். அது அதற்கு முன்னாடி வேறு ஒரு தம்பி பேசினார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தார். அவர் வந்து எவ்வளோ வியூஸ் வாங்குறது அப்படின்னு சொல்லி பேசினார். எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு, எனக்கு அந்த மேட்டர் தான் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஏன்னா எவ்வளோ வியூஸ் வாங்குறதுன்னு சோசியல் மீடியாவில் போனால் எங்கள் ஆட்கள் புரிய மண்டையை உடைச்சிட்டு இருப்பாங்க. பூ கடைக்கு சென்ட்டு தேவையில்லைல்ல, பூ கடைன்னா பூ ஒரிஜினல் பூ வந்து அதுவே மணக்கும்ல அப்படின்ட்டு. ஸோ நமக்கு வந்து இவ்வளோ பெரிய மார்க்கெட்டாக நம்ம இருக்கிறனால இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே தேடி வரும். அது எஃப்டியாக இருக்கலாம், இங்கேயே இருக்கக்கூடிய உற்பத்திக்கான விஷயங்களாக இருக்கலாம். அப்போ நாம் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய கேள்வி வரும். எனக்கு இதில் ஏதாவது நாலேஜ் இருக்குதா அப்படின்னா, செய்தியில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய நாலேஜ். வேறு ஒன்று ஐ எம் அட் நியூஸ், நான் வந்து நியூஸில் இருக்கேன். அது வந்து பல சமயங்களில் நாங்கள் வந்து பொருளாதாரம் பற்றியும் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கோம். நாங்கள் எங்களுடைய ஜேர்னலிசம் கிளாஸில் சொல்லுவோம், you may not be a master of any particular subject, but you should be aware of every other subject. எல்லா விஷயத்தை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். ஏஐ வந்து என்ன மாதிரியான இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரியும். குறைஞ்சபட்சம் நம்முடைய ஐஐடியோடைய டைரக்டர் காமக்குடிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் நான் சொல்கிறது, அவர் பெரிய மாஸ்டர், நான் அந்த அளவுக்காக நம்ம ஊரில் இருக்கிறாருங்கிறதுக்காக அவரையாவது ரீச் பண்ணி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து தெரிஞ்சுக்காத விஷயமே இல்லை. கிரிக்கெட்டில் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு மாஸ்டராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கிரிக்கெட்டில் கோல் போட மாட்டாங்க, ரன் எடுப்பாங்கிற பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு பேசிக் நாலேஜாக இருக்கணும். அப்போ எல்லா சப்ஜெக்டும் அப்படித்தான் எங்களுக்கும் வந்து மார்க்கெட் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வேற, ரெவின்யூ அப்படிங்கிறது வேற அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது சார்லாம் கோச்சுக்கிட போகிறார், என்னெல்லாம் பேசுகிறாங்க பாடுறா. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வேற, ரெவின்யூங்கிறது வேற அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு எது சர்ப்ளஸாக இருக்குதோ, எதை நீங்கள் ஒரு கேம் ஆடி பார்க்க முடியுமோ அதை நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை என்னுடைய ரெவென்யூ மாடலாகவே இதுதான் இருக்க போது, நான் ஷேர் புரோக்கிங்கோ, ஷேரில் நான் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ, இதுலேருந்து மாற்றி நான் போட்டு வாங்கி கொடுத்து பண்ணுறதோ தான் என்னுடைய லைஃபாகவே இருக்க போதுன்னு, அதுக்கு நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து நிறைய அனுபவம் வாங்கி அதற்கு பிறகு அது வந்து உங்களுடைய ரெவென்யூ மாடலாக மாற்றினா நல்லாயிருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நேரடியாக எடுத்தோடனே இதுதான் என்னுடைய லைஃப் டைம் ரெவென்யூக்கான மாடல் யூஸ் பண்ணால் அதில் ரிஸ்க் வந்து நிறையா இருக்குன்னு பார்க்குறேன். இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் ஒரு ட்ரையலாக நீங்கள் பார்த்துட்டு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு சின்னதாக போட்டு அந்த அந்த யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு வந்து ரொம்ப உதவும் நான் பார்க்குறேன். ஏன்னா கையில் எவ்வளவு காசு கொடுத்தாலும் கிடைச்சாலும் அதை தக்க வைக்கிறதுங்கிறது ஒரு தனித்திறமை. யோசிச்சு பாருங்க, நீங்க அம்பானியுடைய திருபாய் அம்பானியுடைய குடும்பத்தில் வந்து சொத்து 2ஆக பிரிக்கப்பட்டது. திரு சிதம்பரம் அன்னாள் நிதியமைச்சர், அவர் நேரடியாக போய் திருபாய் அம்பானியோட குடும்பத்தில் 2ஆக பிரித்து முகேஷ் அம்பானிக்கும் அனில் அம்பானிக்கும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து சொத்து பிரிவில் தலையிட்டு பண்ணார். ஏன்னா அவ்வளோ பெரிய குடும்பம், அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் 2ஆக பிரித்து கொடுத்தாங்க.
இன்னைக்கு பாருங்க, ஒரு 20 வருஷம் கழிச்சு அனில் அம்பானி திவால் ஆயிட்டார். முகேஷ் அம்பானி எங்கேயோ போயிட்டாரு. ஜஸ்ட் ஒரு 2-3 நாள் முன்னாடி தான் அதானிட்ட நம்பர் 1 பொசிஷனை ஸ்கிப் பண்ணாரு. நம்பர் 1 பொசிஷனில் அதானி வந்திருக்காரு. இப்போதான் நம்பர் 2 பொசிஷனில் அம்பானி நிற்கிறாரு. அப்போ ஒரே குடும்பம், ஒரே வித்து, அண்ணன் தம்பி 2 பேர். அனில் வந்து வேற மாதிரி போயிடுச்சு. அந்த அனில் நீங்க படக்குன்னு என்ன, அனில் அம்பானி வேற மாதிரி போயிடுச்சு. முகேஷ் நம்ம வந்து கெட்டிக்காரா வந்துட்டாரு அப்படின்னு பார்க்கணும். அப்போ இது எங்க வந்து நிற்குதுன்னா, அப்போ வந்து உங்கள்கிட்ட 1000 கோடி ரூபாய் இருந்தாலும் அது 10,000 கோடியாக மாறப்போதா, வெறும் 10,000 ரூபாயா மாறப்போதாங்கிறதுலையும் ஒரு பெரிய நாலேஜ் ஒன்று தேவைப்படுது. அதுக்கு தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதில் போடணும், என்ன பண்ணணும். எங்கள் ஊரில் அழகாக சொல்லுவாங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆற்றுல போட்டால் கூட அளந்து போடணும்டா அப்படிமா. ஏன்னா ஒரு கணக்கு இருக்கணும். இல்லை சும்மா நாத்துக்கு வந்தது புரிஞ்சிருக்கும். எதுவாக இருந்தாலும் ஒரு கணக்கு இருக்கும், அக்கௌண்ட் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல நமக்கு ஒரு பெரிய நாலேஜ் வேணும். நம்ம வந்து வெறுமனே நம்மகிட்ட வந்து கையில் காசு இருக்குது அப்படிங்கிறதுனால விட்டுறக்கூடாது, அப்புறம் திரும்பி கிடைக்காதுன்னு பார்க்குறோம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது. ரியல் எஸ்டேட்டில் வந்து அதை மாதிரி ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிடைக்கவே கிடைக்காது. பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப எளிமையான பாயிண்ட். உலகத்தின் அதிக மக்கள் தொகை கண்ட நாடு நீங்கள் படிச்சிருக்கும் போது சைனாவாக இருக்கும். இன்னைக்கு நாம தான். ஸோ நம்ம வந்து சைனாவை சர்பாஸ் பண்ணி வந்துட்டோம். நம்ம வந்து நம்பர் 1 உட்காந்துருக்கிறோம். அப்போ மக்கள் தொகை பெருகிட்டே போகுது, நிலம் குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னா அப்போ நிலத்துக்கான வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு சொந்த வீடு வாங்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. அதனால் ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் வீடோ நிலமோ ஃப்ளாட்டோ சொந்த தனி வீடோ ஏதோ ஒன்று அண்ட் அக்ரிகல்ச்சர் லேண்டோ ஃபார்ம் லேண்டோ ஏதோ ஒன்று வந்து கட்டாயம் வரும். லேண்டுக்கு வந்து பெரிய வேல்யூ இருக்குது. அதை விட பெரிய பியூட்டிஃபுல்லான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஈஸி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கோல்டு. அதில் வந்து கோல்டு நீங்கள் வந்து பிரதர் எஸ்ஐபிக்கு 10 ரூபா சொன்னார்ல, அந்த மாதிரி கோல்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஆன் பேப்பரை நீங்கள் வந்து வாங்கிக்கிற முடியும். நீங்கள் வந்து கவர்மெண்ட்டே பண்ணுது, நிறையா நிறுவனங்கள் பண்ணுறாங்க. என்னுடைய அம்மாட்ட வந்து ஒரு 10 பவுன் செயின் இருக்கும். அந்த 10 பவுன் செயினுடைய ரேட் இன்னைக்கு என்னங்கிற நீங்கள் பார்த்துங்க. அந்த 10 பவுனை எங்கள் அம்மா அப்படியே கழட்டி என்னுடைய ஒய்ஃப் கழுத்தில் மாற்றி விட்டா அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த கமாடிட்டி அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு ஓவர் நைட்டில். அதோடைய ஓனர்ஷிப் உடனே மாறிடுச்சு. நாளிலேருந்து அது வந்து என்னுடைய ஒய்ஃபுடைய ப்ராப்பர்ட்டி. நேற்று வரைக்கும் அந்த அந்த சேஞ்ச் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்கு பாருங்க. மேட்டர் ஆஃப் எ மினிட், அவ்வளோதான். நோ பேப்பர், நோ டாக்குமெண்ட், நத்திங். நீங்கள் வந்து அடமானம் வச்சுக்கலாம், விற்றுக்கலாம், திருப்பி பார்த்துக்கலாம். இன்னைக்கு உள்ளே பயங்கரமான கோடீஸ்வரனா யார் உட்கார்ந்துருக்கான்னு பார்க்குறீங்க. பல செயின், பல கதங்க போட்டு தங்கத்தை அடமானம் விற்கிற உங்களுடைய அடமானம் வைத்த தங்கத்தை உடனே விற்க வேண்டுமா? அதுக்கு எல்லா நடிகையோடைய ஃபோட்டோ போட்டு வச்சுருக்காங்க. தங்கத்தை விற்கிறதுக்கு இவ்வளோ போட்டு வச்சுருக்காங்கன்னு பயோச்சு பாருங்க. அப்போ என்னென்ன, தங்கத்தை நானே அடமானம் வச்சிருக்கேன், நானே என்னைக்காவது மீட்டுவேன் நம்பிக்கை வச்சிருக்கேன். அவங்க என்ன சொல்றாங்க, வா உடனே வித்துரு அப்படின்னு. நம்மளும் சந்தோஷம், ஆப்பா வித்துரும், உன் அடமான நகையை மீட்டுறேன். முதல் வரி சொல்றாங்க, அடமான நகையை மீட்டலாம், அப்புறம் அடமான நகை வித்துடலாம். 2வது வரி, உனக்கு கையில் நிறைய காசு பா, அப்புறம் தங்கம் உன் பணம், அது ஏன் பணம், முடிஞ்சு வச்சா. அப்போ அது விளம்பரம் பாருங்க எவ்வளவு அதிகமாக இருந்து பாருங்க. அப்போ தங்கம் வந்து ஸ்லோவா ஏறினாலும் ஏறும், கட்டாயமா ஏறும். 1000 ரூபாய் விலை ஏறும், 100 ரூபா தான் குறையும். தங்க விலை இன்னைக்கு குறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி காலையில் ஒரு மார்க்கெட்டு நம்ம ஜெயந்தி ஜலானி நம்ம இருக்கிறாரு, காலையில் ஒரு ரேட்டு போடுவார், மதியம் ஒரு ரேட்டு போடுவார். நீங்கள் வந்து காலையில் 500 ரூபா உயர்வு அப்படின்னா மதியம் 300 ரூபா குறையணும். 300 ரூபா குறைஞ்சிச்சா, 500 ரூபா ஏறினால தான் 300 ரூபா குறைஞ்சிருக்கு. அப்படின்னு பார்த்தா 200 ரூபா கூட்டித்தான் இருக்கு. அப்போ கூட்டிகிட்டே போகல எந்த செகண்ட் தான் கிடையாது. தங்கம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். அதை தாண்டி இப்போ புதுசாக இந்தியா முழுக்க இது மாதிரியான நிகழ்ச்சிகள், இது மாதிரியான நிறுவனங்கள்லாம் ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி வந்துட்டு தான் இந்த மாதிரியான ஷேர் மார்க்கெட் பற்றின ஒரு பெரிய நாலேஜ், ஆர்வம் எல்லாத்துக்குமே பெருசாக வந்து நிற்குது. பெருசாக அதிகமாக வந்து நிற்கிறாங்க நம்ம பார்க்குறோம். திரை உலகம் ஒரு சில நட்சத்திரங்களை தான் உருவாக்குகிறது. ஆனால் எல்லா மின்மினி பூச்சிகளும் நாமும் நட்சத்திரமாக மாற வேண்டும் என்று துடிக்கின்றன. அந்த த்ரில் வந்து அதில் தான், நாமளும் ஒரு நாள் நட்சத்திரம் ஆவோம் அப்படிங்கிறது. அப்போ வந்து அது ரொம்ப நம்மளை நகர்த்திக்கிட்டே போகுதுங்கிற பார்ப்போம். அந்த அந்த நட்சத்திரத்தை பார்க்கறதா நமக்கு வந்து ஒரு நாள் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது கொண்டு போயிட்டு இருக்கு. அதில் எவ்வளோ நாள் சம்பாதிக்க முடியுங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வந்து நானாக புரிஞ்சுக்கிட்டது, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிட்டேன்னா, நீங்கள்லாம் மாஸ்டர்ஸ், நான் வந்து சும்மா என்னுடைய புரிதலை மட்டும் சொல்லிட்டு வேற 3 டேமா வந்து பார்த்துட்டு லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், மிடில் அப்படின்னு சொல்லி நிறையா ட்ரை பண்ணுறாங்க. இது மாதிரி கம்பெனியில் பார்க்க வேண்டியது. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, செய்திகளை நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிறது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை வந்து ரொம்ப சரியாக வைக்கிறதுக்கு வரும். நியூஸ் வந்து அது எனக்கே ரொம்ப ரீசெண்டாக தெரிஞ்சு. நான் வந்து இவங்க என்கிட்ட டேட்டு கேட்ட நாள்லேருந்து கொஞ்சம் அப்படியே இதில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தா செய்தி வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. அவர் பிரதர் சொன்னார் பாருங்க, நான் நியூஸில் எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அவர் வந்து நியூஸ் சேனலில் வர்றது போக, நியூஸ் சேனல் வர்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அது வந்து சினிமாக்களில் வர்ற மாதிரி அதில் வேணும் மேலே ஒரு சீனு, கீழே ஒரு சீனு, இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தா நடுவில் ஒரு சீன் ஓடிடும். அந்த மாதிரி வந்து நியூஸை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு மார்க்கெட்டை நீங்கள் வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கனெக்டிங் பாயிண்ட் இருக்குங்கிற புரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து நியூஸ்னா செய்தியில் நடக்கிற சம்பவங்கள், அந்த சம்பவங்கள் பெரிய அளவில் வந்து ஒரு வரலாற்று மாற்றம். நம்ம வந்து இன்னைக்கு எவ்வளவு ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரியான புது விஷயங்கள் வந்துருச்சு பாருங்க.
எவ்வளோ கம்பெனி வந்துருச்சு. ஒரு 5 வருஷம் முன்னாடி இது போன்ற நிறுவனங்களே கிடையாது, ஒரு நிறுவனங்கள் கிடையாது. இன்னைக்கு இது போன்ற நிறுவனம் எவ்வளோ வந்துருச்சு பாருங்க. இந்த நிறுவனங்களுடைய பேலன்ஸ் ஷீட்லாம் போய் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ல இருக்காது, ஆனால் இந்த நிறுவனோட ஷேர்லாம் பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே போகும். இவ்வளோ பெரிய காம்ப்ளெக்சிட்டி பாருங்க. அப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டேன், கம்பெனியோடைய ஓவரால் ப்ராஃபிட்டுக்கும் ஷேரோடைய வேல்யூக்கும் நேரடியாக சம்மந்தம் இல்லை. அது வந்து சம்மந்தப்படுற நம்ம கன்வென்ஷனலாக பழைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தன் எப்படி இருக்கான் அப்படின்னா லாபம் சம்பாதிக்கிறான்னு நல்லா நினைக்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் ஷேரில் எனக்கு லாபம் சம்பாதிக்க வேண்டிய மேட்டரில் வாங்கிட்டல வித்துரு. அப்போ அது அடுத்த நிலையில் போயிருது. நீ 100 ரூபாய்க்கு வாங்கின 110 ரூபாய்க்கு வித்துற, கம்பெனிக்கு லாபமோ இல்லையோ உன் ஷேரை விற்றதுக்கு லாபம். என்னடா இது போங்காட்டமாக இருக்குது அப்படின்னு வச்சேன். உங்களுக்கு புரியுங்களா? கம்பெனி வந்து லாஸில் போயிட்டு இருக்கு, ஆனால் ஷேர் வந்து ப்ராஃபிட்ல இருக்கு. அப்போ இதுக்கு ரெண்டுக்குமே டைரக்ட் கனெக்ட் இல்லை, வேற மாதிரி பிஸ்னஸ் பண்ணான்னு பார்ப்ப ரொம்ப தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது செய்திகளை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு. டெக்ஸ்டைல் தொடர்பானது, ஃபுட்டு தொடர்பானது அண்டு மெடிசன் ஃபார்மா கம்பெனிஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு பார்க்குறேன். அது வந்து நம்ம வந்து அதெல்லாம் படக்குன்னா விழல, ரொம்ப ஸ்டெபிலைஸாக நிதானம் போயிட்டு இருக்கு, ஃபியூச்சர் இருக்குது. அதுக்கான அடிப்படையான லாஜிக் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாதாரண விஷயம். அது வந்து பயங்கரமாக யோசிச்சு நீங்கள் வந்து ஃபார்மா கம்பெனிஸ் ஒரு 4-5 கம்பெனி நீங்கள் வச்சிருப்பீங்க, எப்பயுமே நல்லா பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு கோவிட் வரும், அப்படி இல்லைன்னா ஒரு மருந்து கண்டுபிடிப்பாங்க, அதை வச்சு உலகம் பூரா விற்றுவாங்க, அதை வச்சு பெரிய ஆளாக நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தானே பெருசாக வந்துடலாம். ஒரு சின்ன கணக்கு தான். அப்போ ஃபார்மாவோ ஃபுட்டோ டெக்ஸ்டைலோ எப்படிப்பா ஷைன் பண்ணுதுன்னா இந்த 3 இல்லாமல் நம்ம இருக்க முடியாது, அவ்வளோதான். நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு வேணும், நம்ம எல்லாருக்கும் துணி வேணும், நம்ம எல்லாருக்கும் மருந்து மாத்திரை வாழப்படும். அப்போ இந்த விஷயங்கள் வந்து அடிப்படையான தேவையாக இருக்குது. அப்போ இதுக்கு டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் புதுசாக ஒரு கம்பெனினா புதுசாக ப்ராடக்ட் வரும், பண்ணிகிட்டே இருப்பான்னு பார்க்குறோம். நாம போய் கடைக்கு வாங்கினது போய் நம்மகிட்ட உள்ள வந்து நிற்கிறான் அப்படின்னு பார்க்குறோம். இந்த அமேசான் மாதிரி விஷயங்கள்லாம் வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கடைக்கு போனால் ஒரு ஃபீல் இருக்கும், கடையில் போய் தொட்டு பார்க்கலாம், துணியை பார்க்கலாம், சாப்பாடு பார்க்கலான்னு. இன்றைக்கி அப்படி இல்லை. நம்ம வந்து ஃபுட்டு டெலிவரி ஆப்பில் வந்து பார்த்துட்டு 4 இடங்களில் 4 விஷயங்கள் எடுக்கும். அப்போ கம்ப்ளீட்டாக வந்து மொத்தமாக மாறிட்டு இருக்கு. அப்போ எது புது விஷயமா வருதோ, இந்த ஸ்டார்ட் அப் அப்படின்னு பாருங்க, ரத்தன் டாட்டா இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தார். ஏன்னா புது விஷயங்கள் தான் இன்னைக்கு வருது. பிரதர் சொன்னார்ல, 22-25 வயசு பையன் வந்து என்கிட்ட 500 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் இருக்குது, 600 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் இருக்குன்னா அது வந்து நமக்கு கேட்கறதுக்கு ரொம்ப காமெடியாக இருக்கும், எல்லாம் சாத்தியமான. ஆனால் நம்ப மாட்டீங்க, இந்த அரங்கத்தில் இருப்பவர்களுடைய சரி பாதி சராசரி வயது கொண்ட 25 வயது இருக்கிறவங்க வந்து பல 1000 கோடிக்கான அதிபதிகளாக நிறுவனங்களாக இருக்கக்கூடிய சிஓக்களாக இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்காங்க. அப்போ இன்னைக்கு வந்து வயசுங்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட் கிடையாது. நம்ம வந்து இதுக்கெல்லாம் ஒரு அனுபவம் வேணும்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அனுபவம் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அனுபவம் இல்லாமலும் மண்டையில் ஒரு ஸ்பார்க் ஒன்று வச்சுட்டு அது வந்து புயல் போல் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. அப்போ இது மாதிரி புது கம்பெனியோடைய நீடு, அதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ட்ரிக் ஒன்று நான் கண்டுபிடிச்சேன். பேசிக்கலாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, மனிதர்கள் சோம்பேறிகள். எதெல்லாம் சொபிஸ்டிகேட்டடாக அவங்கள வச்சிருக்குமோ அது எதுக்கெல்லாம் பெருசாக இருக்கும். நம்ம வந்து டிவி வச்சுருந்தோம், டிவியை போய் ஆன் பண்ணோம், ஆஃப் பண்ணோம். இப்போ டிவிக்கான ரிமோட் வச்சிருக்கோம். இப்போ ரிமோட்டுக்கான ரிமோட் தேவைப்படுது. ஏன்னா வீட்லேயே 10 ரிமோட் இருக்குது. அந்த ரிமோட் எந்த ரிமோட் இருக்குது, அந்த ரிமோட் எங்கே ஃபோன் நம்பர் மாதிரி ரிமோட்லேயே ஒரு நம்பர் வைக்க வேண்டியிருக்கு. அந்த ரிமோட் எங்கே இருக்கு கண்டுபிடிக்கிறது. அப்போ நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து சோம்பேறி ஆகிட்டே போயிட்டு இருக்கோன்னு பார்க்குறோம். நம்ம சாப்பாடு ஹோட்டலுக்கு போனோம், வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிச்சு, வேற ஒரு ஹோட்டல். அப்போ வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பார்க்க வேண்டியிருக்கு, எதில் மக்களுக்கு வசதிகளை கூட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குதோ அதை நீங்கள் யோசிச்சிங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு 4 நாளாக நீங்கள் நியூஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கான ஷேர்லாம் கூட்டிகிட்டே போகுது, நீடெலாம் கூட்டிகிட்டே போகுது. இந்த பெட்ரோல் டீசலை யோசிச்சு பாருங்க, கேஸை யோசிச்சு பாருங்க, இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை யோசிச்சு பாருங்க, புரிஞ்சிடும். ஏன்னா வாங்குபவர்கள் முன்னாடி வந்து டீசல் தான் கார் வாங்குவேன், அது வந்து ரொம்ப மிச்சம். அம்பாசிடர் கார்லாம் வாங்கினப்போ பார்த்தீங்கன்னா டீசல் வாங்கினீங்கன்னா கார் ரொம்ப மிச்சம், டீசலுடைய காஸ்ட் கம்மின்னு. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனே வந்துருச்சு, நிப்பாட்டிட்டாங்க, பெட்ரோல் மட்டும் தான் பார்க்குறோம். இப்போ பெட்ரோல் தாண்டி ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிற பயிற்சி இப்போ வரக்கூடிய வண்டிலாம் ஏன் நம்மலாம் டிரைவர் வச்சுக்கிற அளவுக்கு வசதி இல்லை. டிரைவர் தான் உள்ளே காஸ்ட்லியாக இருக்கார், நம்ம சம்பளத்தை டிரைவர் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ டிரைவர் தான் காஸ்ட்லியாக இருக்கு. அப்போ என்ன ஆட்டோமேட்டிக் டிரைவர் வண்டி வெஹிக்கிள் வந்து நம்ம அது வந்து அடுத்த இப்போ வந்து கியர் வண்டியோட ஆட்டோமேட்டிக். நான் ஏற்கனவே சொன்ன கவனிச்சு செய்வாங்க, மனிதர்கள் சோம்பேறியாக இருக்கிற பற்றி யோசிச்சு பாருங்க. அப்போ வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் வந்து கியர்லாம் மாற்ற முடியாது, ஆக்சிலேட்டர் அழுத்தமாக வண்டி போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி அடுத்து போயிட்டோம். இப்போ அடுத்து என்ன, அது பெட்ரோல் டீசல் ரொம்ப காஸ்ட்லியாது, அது பெட்ரோல் பங்கில் போய் கியூவில் நிற்க முடியாது, ஆட்டோக்காரங்க பூரா கியூவில் நிற்கிறாங்க. அப்போ நம்ம வீட்டிலே சார்ஜ் போட்டுக்கலாம் சார், காருக்கு வீட்டிலே சார்ஜ் பண்ணலாம், பைக். அப்போ ஃபுல்லாக ஈவிக்கு எல்லாருமே மாறான்னு வரும். அப்போ நம்ம மனிதர்களுடைய வாழ்க்கையை எது வசதியாக மேலும் மேலும் மாற்றுகிறதோ அந்த மாதிரியான ப்ராடக்ட், அந்த மாதிரியான கமாடிட்டி, அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது ஒரு பெரிய உயரம் தொடுதுன்னு நம்ம பார்க்குறோம். கட்டாயமாக வந்து ஒப்பீனியன் டிஃபர் ஆகும். இது வரைக்கும் சொன்னவர்கள், நானும் இதற்கு மேலே சொல்ல வருவாங்க, நிறைய அடுத்தடுத்த விஷயங்களில் அப்பா அவனை சொல்லுவார், பையன் அவனை சொல்லுவார், ஒப்பீனியன் வந்து டிஃபர் ஆகும். அதை தாண்டி நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது நான் ரொம்ப ஆழமாக யோசித்தேன். நேரம் நல்லா இருந்தால் ப்ராஃபிட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ஒரு ஸ்பெஷலான இன்னொரு அவார்ட் மூமெண்ட்ஸ் இருக்குது சார். ஸோ அந்த அவார்டை கொடுக்க போகிறது பாண்டி சார் அவர்கள். அண்ட் அந்த அவார்டை வாங்கிக்க போகிறது ஒரு சூப்பரான யூடியூபர்.
The award for Best Financial Content Creator goes to Mr. Hussein Ahmed Avargal and founder of Cheran Academy too. This is a recognition for someone who has made financial education fun, accessible and inspiring for millions online. Congratulations Hussein sir. Thank you ma'am. ஸோ என்ன கேள்வி அப்படின்னா பல விஷயங்களை வந்துட்டு ரொம்ப தைரியமாக ரொம்ப நேர்த்தியாக நீங்களும் பேசியிருக்கீங்க. பாண்டே சார் கிட்ட இருந்து அந்த அவார்டு வாங்கியிருக்கீங்க. அவரும் அதே மாதிரி ஒரு துணிச்சலான ஒரு நபர் தான். முதல்ல அவர் கையில இருந்து இந்த அவார்டு உங்களுக்கு வாங்கினது எப்படி இருக்குது? ரெண்டாவது அவ்வளவு தைரியமாக பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அதை ஹேண்டில் பண்றதுக்கான துணிச்சல் ஆரம்பத்துல இருந்து இருந்ததா இல்ல பழகி வந்ததா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ரிச் மணி குடும்பத்தினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். குறிப்பாக பொன்முடி அண்ணா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரங்கராஜ் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் அவார்ட். என்னுடைய ஒரு சின்ன ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா என்னென்னா, இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி பேசின பேச்சாளர்கள் சொன்ன அந்த ஒரு விஷயந்தான், வித்தவுட் ரிஸ்க் தேர் இஸ் நோ சக்ஸஸ். ஸோ ரிஸ்க் அப்படிங்கிறது எல்லா தொழிலையும் இருக்குது. அதில் அபரிவிதமாக யார் எடுக்கிறாங்களோ அவர்கள் தான் வெற்றி அடைகிறார்கள். ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது நாம் வியந்து பார்க்கும் ஒவ்வொரு விடயங்களும், நாம் ரொம்ப வியந்து பார்க்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நாம் முயற்சி செய்யாத விஷயங்களே, அது தவிர வேறு எதுவும் கிடையாது. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப பெருசாக தெரியலாம், பட் இட் மீன்ஸ் தட் வி ஹாவ் நாட் ட்ரைட் இட் அப்படிங்கிறது தான். ஸோ ஒன்ஸ் வி ஸ்டார்ட் டூயிங் இட், the universe opens its horizons, we start working out on that particular way. So risk அப்படிங்கிறது inevitable, without risk there is no food. நீங்க இன்னைக்கு வரலும் நான் உண்மையை சொன்னதுனால எனக்கு பிரச்சனை வருதுப்பா அப்படின்ற விஷயங்களை வந்து நினைச்சது உண்டா? உண்மையை பேசுறதுனால மட்டும்தான் பிரச்சனை வருதுன்னு. உலகத்திலேயே அதிகமான சாலை விபத்துகள் நடக்கிற நாடு இந்தியா. இந்தியாவிலேயே அதிகமான சாலை விபத்துகள் நடக்கிற மாநிலம் தமிழ்நாடு. ரோட்டில் நடந்து போனாலே லாரி தூக்கிட்டு போயிருக்கும் போது அதில் இல்லாத ரிஸ்க்காக மற்றதில் வந்துற போது நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். ஆண்டவர் இருக்கிறான் எல்லாரும் பார்த்து. நன்றி நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி ஹுசேன் அவர்களே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன். அண்ட் த நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் யார் அப்படின்னு பார்க்கணும்னா, இவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஸ்டிங்கிஷ்டு லீடர் இன் இந்தியா செக்யூரிட்டிஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ANMIயோட ஃபார்மல் நேஷனல் பிரசிடென்ட்டாக சர்வ் பண்ணியிருக்கக்கூடியவர். பல வருட கால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. லெட்ஸ் கிவ் a huge round of applause for Mr. CAK சுரேஷ் அவர்கள். ஒரு அழகான ஒரு தமிழ் கருத்து ஒன்று இருக்கு. என்னது? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கருத்து. நம்பிக்கை தான் உறவின் அடித்தளம். மறந்துடாதீங்க, நம்பிக்கை தான் உறவின் அடித்தளம். பரிவர்த்தனையிலிருந்து பாதுகாப்பான கூட்டாண்மை வரை ஒரு காலத்தில் புரோக்கர்கள் என்ன பண்ணாங்க? ஆர்டர்கள் நிறைவேற்றுபவர்கள், ஜஸ்ட் நீங்கள் சொன்ன ஆர்டரை போடுறவங்க, ஒரு இடைநிலையாளர்கள், இவ்வளோதான் இருந்தது ரோல். ஈவன் இப்போ ஆன்மியில் பார்த்தீங்கன்னா நானே வந்து இந்த புரோக்கருங்கிற வார்த்தை வேணாம், அது என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி மாடிஃபை பண்ணுறதுக்காக ஐடியா கொடுத்துருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட் இன்டர்மீடியட்ரிஸ்ன்னு சொல்லி, ஸோ தட் ஸ்கோப்பே மாறி போச்சு. இப்போது இன்று என்ன பண்ணுறோம் இருக்கோம் நாங்கள்? புரோக்கர்ஸ், நிதி வழிகாட்டிகளாக இருக்கோம் நாங்கள். வி ஆர் கைடிங் யூ. ஆபத்து மேலாளர்கள், we are protecting you. நடத்தை ஆலோசகர்கள், how to conduct your investment. மேலும் முக்கியமாக முதலீட்டாளர்கள் பாதுகாப்பின் முதல் அரண், உங்களுடைய ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் யாரு? புரோக்கர்ஸ் தான். ஒரு 1200க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர் இங்கே இருக்காங்க. 25க்கும் மேற்பட்ட நிபுணர்கள் கலந்து கொள்ளும் இந்த மாநாடு ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, நிதி விழிப்புணர்வுள்ள இந்தியாவை உருவாக்கும் இயக்கமாகும். இன்ஃபேக்ட் நம்ம வந்து மார்க்கெட் அகாடமிக்கும் பொன்முடிக்கும் ப்ளீஸ் கிவ் எ பிக் அப்ளாஸ் ஃபார் மேக்கிங் திஸ் டு ஹேப்பன். இந்த சிறந்த முயற்சிக்காக நம்ம வந்து மார்க்கெட் அகாடமி மற்றும் பொன்முடியை வாழ்த்துவது சால சிறந்தது. முதலீட்டாளர்கள் மாநாடு 2026 நான் அதிகாரப்பூர்வமாக தொடங்குவதில் எனக்கு பெருமை இருக்கிறது. சக்ஸஸ் முடியும் வாழ்த்துகிறேன், கடவுளை பிரார்த்திக்கிறேன். எல்லோரும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் என்னுடைய என்ன சொல்கிறது, இந்த புத்தி வாட் எவர் அட்வைசஸ், நான் சொன்ன அட்வைசஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் முன்னேறணுங்கிறத வாழ்த்தி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த், வணக்கம். கலையரசன் சார் வக்கீல் துறையை சார்ந்தவர், ஒரு ப்ரொஃபஷனல் சார். பொதுவாக அந்த மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஃபிக்ஸட் சேலரின்னு ஒன்று இருக்கும். செலவு போக பாக்கி இருக்கிறத சேமிப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு டிசிப்ளின் ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். ஆனால் டாக்டர்ஸ், லாயர்ஸ், இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல்ஸ், இன்ஜினியர்ஸ் கூட எடுத்துக்கலாம், இன்கம் அதிகமாக வந்தாலுமே கூட அது கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி வருமானு சொல்ல முடியாது. ஸோ உங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க? அருமையான கேள்வி. உண்மையிலே பொதுவாக நான் இப்போ
நான் அடிப்படையில் வந்து ஒரு விவசாயி குடும்பத்துலேருந்து வந்தவன். சட்டம் படிச்சுட்டு வழக்கறிஞராக என்னுடைய ப்ரொஃபஷனில் தொடங்கி 2020 வரைக்கும் என்னுடைய ப்ரொஃபஷனில் மட்டும்தான் இருந்தேன். உங்களுக்கே தெரியும் 2020 வந்து கொரோனாங்கிற ஒரு வைரஸ் வந்து அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு என்னை வந்து இப்போ இங்கே வந்து ஒரு தொடர் முதலீட்டாளர், அதான சீரியல் இன்வெஸ்டர், ஆமாம் சார், தொடர் முதலீட்டாளராக இப்போ இங்கே உட்கார வச்சேன். இப்போ நம்ம மோகன் சார் கேட்ட மாதிரி அதில் அவருடைய கேள்வியிலே பதில் இருக்குது. இப்போ மந்த்லி இன்கம் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து கால்குலேட் பண்ணி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட முடியும். என்ன மாதிரி இப்போ ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க 2020க்கு அப்புறம் தான் இந்த தேவை இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, எதுக்காக தேவை இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் உணர ஆரம்பித்தோம். காரணம் இந்த கொரோனா வைரஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த கொரோனா வைரஸ் வந்து எங்களுடைய வழக்கறிஞர் அதாவது சட்டத்துறையை மட்டும் பாதிக்கலை, என்டையர் டிபார்ட்மெண்ட்டையுமே அது கொலாப்ஸ் பண்ணிச்சு. நீங்கள் ஸ்தம்பிச்சு போயிட்டீங்க. அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு சூழல் இருந்துச்சு. அப்போ தான் என்னை யோசிக்க வச்சது, இது வந்து நம்ம வந்து ஒரு துறை சார்ந்து நம்ம ஓடிட்டு இருக்கோம், இது எப்படி வந்து இது சரியாக இருக்க முடியும் அப்படின்ட்டு. மோகன் சார் கேட்ட மாதிரி அடிப்படையாக நான் பார்க்குற ஒரு விஷயம் மோகன் சார், இப்போ உணவு, உடை, இருப்பிடம், கல்வி, மருத்துவம், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, பொழுதுபோக்கு, இந்த எட்டு துறை சார்ந்து தான், இந்த 8 துறை தான் நம்மளுடைய பொருளாதாரத்தையும் சுகாதாரத்தையும் முடிவு பண்ணுதுன்னு நான் நம்புகிறேன். எக்ஸலண்ட். இந்த 8 துறை வந்து அதனுடைய பரிணாம வளர்ச்சியில் 80 மாறலாம், 800 கூட மாறலாம், அது அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். நாங்கள் எங்கள் வழக்கறிஞர் தொழிலை பொறுத்த அளவுக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அவங்க பெருசாக எதுவும் யோசிக்க மாட்டாங்க. இப்போ நான் ஒரு அட்வொகேட்டாக இருக்கேன்னா நான் அடிஷ்னலாக ஒரு ஆஃபீஸ் போடுவேன், இன்னும் ஜூனியர் சிலர் போடுவேன். இன்னும் சில அட்வொகேட்ஸ் என்ன பண்ணுவாங்க, எம்சிஓபி கேஸ், அதாவது இந்த விபத்து காப்பீட்டு வழக்கு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து முதலீடு பண்ணுவாங்க. இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயுமே தனி பில்டிங்கை ஓப்பன் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக. ஆனால் எந்த வழக்கறிஞருமே அதை தாண்டி யோசிக்க மாட்டாங்க. ஈவன் டாக்டர்ஸ் கூட அப்படி தான் அதாவது மெடிசன் அந்த மாதிரி போவாங்களே தவிர, நான் அதை தாண்டி யோசித்த விஷயம், அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணனா அது பெரிய குரோத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய பார்வையாக நான் பார்க்குறேன். அந்த வகையில் தான் நாங்கள் இப்போ இந்த துறைக்கு அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் வர்றதுக்கு காரணமாக நான் யோசிக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. இப்போ என்ரிச் மணி ஒரு வேர்ம்டெக் கம்பெனி, மில்லினியர்ஸ்லேருந்து ஜென்சி வரை பயன்படுத்தக்கூடிய ஒரு ட்ரஸ்டபுளான ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். ஸோ அவங்க கையால் ஒரு செக் தட்ஸ் பீயிங் பிரசன்டட் டு மார்க்கெட் அகாடமி இந்த மோமெண்ட்டில். ஸோ ஐ வுட் லைக் டு ரெக்வெஸ்ட் மிஸ்டர் பொன்முடி சார் to give the check to Chellappa sir and Ganesh sir of Market Academy. I request Ganesh sir from Market Academy onto the stage please. In our moment, a very important moment. $50 lakh on a check that is being presented by Enrich Money to Market Academy. Awesome moment. And அடுத்ததாக ஒரு gratitude note கொடுக்கிறதுக்காக the important person நம்ம எல்லாருக்கும் தெரியும் Mr. Ponmudi sir, founder and CEO of Enrich Money, on to the stage please sir. எல்லாருக்கும் வணக்கம். I would like to thank you for all chief guests அண்ட் மார்க்கெட் அகாடமி இந்த ஈவெண்ட் நடத்துறதுல ரொம்ப ஹாப்பி. என்கிட்ட வந்து ஒர்க் பண்ண பர்சன் எம்ப்ளாயி லாங் ரன்னாக வந்து மோர் தென் 10 இயர்ஸாக வந்துட்டு நிறைய பேர் இங்கேருந்து வெளியில் போவாங்க ஜாப்பை விட்டுட்டு அடுத்த ஜாப்புக்கு. இன்னும் ஸ்டில் சம் ஆஃப் த எம்ப்ளாயி என்கிட்டேருந்து வெளியில் வந்து போகிறவங்க 5x 10x ஈவன் 400x சேலரி வாங்கிட்டு வெளில போவாங்க. பட் சம் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் நான் வெளியில் போக விருப்பம் இல்லை, பட் ஐ வாண்ட் டு டூ பிஸ்னஸ் ஃபார் திஸ் ஆங்கிள், கேன் யூ சப்போர்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, நீங்கள் வெளியில் போனாலும் எனக்கு காம்பீட்டராக தான் இருக்க போகிறீங்க, பேசாமல் நான் நீங்கள் வெளியில் போயிட்டு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சப்போர்ட் பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணோம். ஸோ அதனால் வந்து இந்த கம்பெனியோட ஈவெண்ட்டோடைய பிளான் என்னென்னா, தேர் அப்ரோச் டு மீ ஃபார் நெக்ஸ்ட்டு 4 cities, மதுரை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர். ஸோ 4 ப்ரோக்ராம் ரன் பண்ணுற மாதிரி இந்த இயரில் பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இட்ஸ் a non-profit organization. First of all, they are going to give you for who are all participating here, more than 1,000 people, going to take the 1 month free classes. They are agreed and they are provide for these things. You know, you are paying so many fund, like 1 lakh 2 lakh pay பண்ணுவீங்க. Even I request to all chief guest, பத்மநாபன் சார் இருக்கட்டும், ஜெகன் சார் மற்றும் கிருபாகரன். ஸோ யூ ஆர் ஆல்சோ ப்ரொவைடிங் யுவர் டைம். ஏன்னா மணி நான் கொடுத்துட்டேன், நீங்கள் டைம் கொடுங்க.
உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வந்து உங்களுடைய டைம் ஒரு 1/2 hour 1 hour நீங்கள் என்னெல்லாம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளாக இருக்கட்டும், நீங்கள் செஞ்ச ஒர்க்காக இருக்கட்டும். ஏன்னா 10 வருஷம் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு லாஸ் பண்ணி கரெக்டாக கடைசியாக ஒன்று கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஒரு சூத்திரம், விச் இஸ் ஸ்ட்ராட்டஜி. அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துல மிஸ்டர் மார்க்கெட் அகாடமியுடைய செல்லா மற்றும் செல்லா டீம், ராஜேஷ், கணேஷ் இவங்கெல்லாம் செயல்பட போகிறாங்க. ஸோ இவங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கேன், மக்களும் சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்சேஞ்சும் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஸோ அஃபீஷியல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தருணத்தை வந்து உருவாக்குனதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ ஈவன் தோ எக்ஸ்சேஞ்சிலேருந்து மிஸ்டர் என்எஸ்சி பஸ் சொல்லியிருப்பாரு, தே ஆர் த லார்ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா, ரியலி நாட் இந்தியா, இந்த வேர்ல்டு டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்சில் தே ஆர் த நம்பர் 1 turnover இன் வேர்ல்டு. ஸோ யோசிச்சு பாருங்கள், இட்ஸ் அ வெரி பிக் நம்பர். அதேமாரி நம்பர் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து லாஸ்ட்டு 4 yearsல நியர்லி 4 crore டிமேட் அக்கௌண்ட் பிகம் 22 crore டிமேட் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. பிகாஸ் ஆஃப் ஜென்ரல் பீப்புள் வந்து மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற ஜென்சி பீப்புளும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். அது ஒன் ஆஃப் த ரீசன். நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஈவன் லாஸ்ட்டு 2020 பார்க்கும்போது வெறும் 25 lakh crore வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய எஸ்ஐபி, ஓவராலாக எஸ்ஐபியோடைய பார்ட்டிசிபேஷன் ஆர் மியூச்சுவல் ஃபண்டோட பார்ட்டிசிபேஷன் தெர் ஆர் 82 crore அமௌண்ட் வந்து லேக்ஸ் crore அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டம்ப் ஆகிருக்கு. ஈவன் இப்போ லாஸ்ட் வீக் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கூட 55,000 கோடி கிட்டத்தட்ட எஃப்ஐஐ செல் பண்ணியிருக்காங்க. ஈவன் டிஐ அண்டு ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் ஈக்குவலி கான்ட்ரிபியூட்டட். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரீட்டைல் பார்ட்டிசிபேஷனால் தான் மார்க்கெட் பெரிய லெவலில் விழாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் மூலம் நிறைய பேருக்கு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். சிடிஎஸ்எல் சொன்ன மாதிரி செக்யூரிட்டி இந்த பீரோ, இந்த வேர்ல்டு செக்யூரிட்டி இந்த பீரோ வந்து சிடிஎஸ்எல். ஸோ தேர் சேஃப்டி யுவர் லாக்கர், தேர் உங்களுடைய ஹோல்டிங்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய ஃபண்ட்ஸாக இருக்கட்டும். சார் சொல்லியிருப்பார் எஸ்எம்எஸ் அலர்ட், ஈவன் தோ தே ஆர் செக்கிங் அவர் பேங்க் பேலன்ஸ், ஈவன் கிளைண்ட் பேங்க் பேலன்ஸ், ஈவன் கிளைண்ட்டு கொண்டு வர அமௌண்ட்டு, குவார்ட்டர்லி பே அவுட், மந்த்லி பே அவுட் அப்படின்னு சொல்லி தே ஆர் ரெஸ்ட்ரிக்டிங் ஃபார் த புரோக்கர்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த இதெல்லாமே எதுக்காக? கிளைண்ட் ப்ரொடெக்ஷன் தான். ஃபண்டு ஐடியலாக இருந்தால் வேறு யாரும் யூட்டிலைஸ் பண்ணக்கூடாதுன்ற பர்பஸ்க்காக தான். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்டில் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஸோ வருங்காலங்களில் இந்த மாதிரி ஈவெண்ட்டை நிறையா வி ஆர் பிளானிங் டு காண்டாக்ட். ஐ எம் கோயிங் டு சப்போர்ட் த பீப்புள் ஃபார் மார்க்கெட் அகாடமி. ஸோ யூஆர் ஆல்சோ வாண்ட் டு பார்ட்டிசிபேட். எதர் உங்களுடைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸ்சேஞ்சிலேருந்து வந்திருக்கிற எல்லாருக்கும், மீடியா டீம் மற்றும் வந்து அஃபீஷியல்ஸ் மற்றும் சீஃப் கெஸ்ட் அண்டு விஐபி அண்டு அனதர் விவிஐபி, ஸோ இவங்க எல்லாமே வந்து அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி இன்றைக்கி எல்லாரும் வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் முடிக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. And before we close, we take a moment to express our deepest gratitude to the partners who made today possible. நான் இப்போ படிக்கிற பார்ட்னர்ஸ் எல்லாரையும் அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். Our title sponsor Enrich Money, our technology partner Spider Software, our broking partner Zebu Share and Wealth, and our investment partner Enrich Greenland, organizing partner Priyadarshini ma'am. South India's largest event இன்னைக்கு சென்னையில் நடந்திருக்குது. இன்வெஸ்டர்ஸ் அவேர்னஸ் கான்க்ளேவ் 2026. அண்ட் இவ்வளவு பெரிய கான்க்ளேவ் சாத்தியமானதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த நம்மளோட ஸ்பான்சர்ஸ், பார்ட்னர்ஸ் இன்னைக்கு ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அனைத்து ஸ்பீக்கர்ஸையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன்.
members of Behind Hoods onto the stage, please.